ஹலோ கேஸ், நான் தான் உங்கள் விஏபி தமிழன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து எப்படி சஸ்பெண்ட் பண்ணுறது, சஸ்பெண்டில் இருந்தால் எப்படி ரெக்கவர் பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடை தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ போன வீடியோ வந்து எப்போ சப்போர்ட்டில் வந்து நான் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்ட் 2 வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து அந்த வந்து சைன் அப் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ சப்போர்ட்டில் வந்து சைன் அப் பண்ண முடியல என்னால். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் கொடுக்க லேட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோ நான் கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பாக வந்து கொடுத்துட்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதை மாதிரி சப்மிட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ரிப்ளை வந்துச்சு, யாருமே எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. நீங்கள் பார்ட் 2 போட வரணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து நீங்கள் என்ன மாதிரி ரிப்ளை வந்துருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. ஸோ வந்து நான் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே, பாட்டு கொடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். ஓகே, அப்படி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சீக்கிரம் நான் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மெயில் பண்ணுறது. ஓகேவா, ப்ளே ஸ்டோரில் போய் மெயில் பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி மெயில் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஐடியை வந்து ரெக்கவர் பண்ணி அவங்ககிட்ட வந்து அவங்களோட அஃபீஷியல் மெயிலுக்கு எப்படி நம்ம மெயில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. வருத்தத்துக்கு கூடிய ஒரு விஷயம் என்ன, இந்த வீடியோக்கு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் கொடுத்து தான் நான் கஷ்டப்பட்டு எல்லாமே பக்காவாக சொல்லி தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் கடைசியில் வாய்ஸ் ரெக்கார்டே ஆகாமல் போச்சுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காண்டி நான் திருப்பி கூட வாய்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கண்டிப்பாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் கூட ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக இந்த வந்து வீடியோலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோ கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் நைட்டில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் வாய்ஸ் தான் திக்கி தான் வரும். கண்டுக்கிறாதீங்க. நேரம் வந்து வீடியோக்கு போயிடலாம். ஓகேவா, வளவலன்னு பேசணும்னா நேரம் வீடியோக்கு போயிடலாம். கரெக்டாக மட்டும் வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். என்ன ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓட்டி பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணுறதா அப்படியே மெயில் தானா அப்படி சொல்லி நீங்கள் டக்குன்னு உடனே போய்ட்டு டெலிகிராமில் போய்ட்டு அதை எடுத்துக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. முழுசாக நான் என்ன சொல்கிறேனோ எப்படி பண்ணுறோன்னா கரெக்டாக பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து இப்படி தான் நம்ம ஒன்று செய்யாமல் விட்டுருப்பீங்க, மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இதில் மிஸ்டேக்னாலேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை வராமல் போகலாம். இல்லை உங்கள் ஐடி எதுவோ ப்ராப்ளம் கூட ஆகலாம். ரிப்ளை வராமல் கூடலாம், உங்கள் ஐடி வராமல் கூட போகலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். அதனால் வந்து முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு புரியும். நீங்களே அடுத்தபடி நீங்கள் யார்ட்டையும் கேட்க தேவை, நீங்களே பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவ்வளோ பேச வேணாம், டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோர். ஓகேவா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டச் பண்ணி கீழே லைட்டாக ஸ்கோர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து நமக்கு லான்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க இங்கே கரீனாக்காரங்க. ஸோ அவங்கள நம்பாதீங்க. நமக்கு வந்து இப்படி தான் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ வாங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ணலாம். சரி, நம்பி பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துடலாம். ஓகேவா, சர்ச் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ப்ளே ஸ்டோர் அனபிளாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் லைட்டாக ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைடு, மெயில் பண்ணுறது, அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களோட மெயிலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரீனா ஃப்ரீ ஃபயர் அவங்களோட மெயில் வந்து உங்களுக்கு வந்து மெயில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நீங்கள் வந்து நீங்களா அப்படின்னு உங்கள் மெயிலை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிறைய ஜிமெயிலாம் வச்சுருப்பீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து கரெக்டாக வரணும். அப்படிப்பட்ட மெயில் ஜிமெயிலை வந்து நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் ஆக்டிவாக யூடியூப்பில் இது யூஸ் பண்ணுற மெயிலு, இல்லை உங்களோட கரீனோட ஃப்ரீ ஃபயர் ஐடி, இல்லை வந்து சஸ்பெண்ட் ஐடியோட மெயில் எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து மெயில் வரணும். நீங்கள் வந்து அதை போய் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா, மறந்துடாமல் கரெக்டாக அதை வந்து முக்கியமாக நீங்கள் வந்து கவனித்து நீங்கள் வந்து கொடுங்க. உங்களோட மெயிலை கொடுத்த முதலே பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்செட். ஓகேவா, அந்த சப்செட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம டாக்ஸ் எழுதி கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னு இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, மறந்துடாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க கைஸ். ஓகேவா, அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்டாக கொடுக்க எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்ஸ் என்ன கொடுக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராம் லிங்க். அந்த டெலிகிராம் வந்து நீங்கள் டச் பண்ணி என்னோட டெலிகிராம் வந்தீங்க அப்படின்னா 3 விதமான டாக்ஸ் இருக்கும். உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை ஆக்க போட்டு கூட உங்கள் மேட்சில் வந்திருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஆக்க யூஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்டை ஆக்க போட்டு வந்திருக்கலாம். ஹேக் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களோட மேட்சிக்கில் வந்து ஹேக்கர் வந்திருக்கலாம். இப்படி வந்துட்டு உங்கள் ஐடி வந்து நிறைய பேர் ஷீட்டிங் கேஸ் கொடுத்துருப்பாங்க உங்கள் ஐடிக்கு. ஸோ அதனால் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா அப்படின்னா அதுக்கு தனியாக டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு அது உங்களுக்கு படித்து பார்த்துருந்தாலும் தெரியும். ஓகேவா, அதை படிச்சுட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கிளட்ச் வேல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா கிளட்ச் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ட்ரெஸ் வந்து காஸ்டியூம் வந்து ஃபஸ்ட் எலைட்டு, செகண்ட் எலைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
வச்சுக்கலாம். வி பேஜ்லாம் நிறைய வந்து கிடைக்கும். பேனருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வி பேஜ் வச்சுக்கலாம். அது மாதிரிலாம் நிறையா வரையுமே கிளச் இருக்குது. உங்களுக்கு தெரியும் கிளச் பேல் யூஸ் பண்ணும்போது கிளச் யூஸ் பண்ணியிருந்தா நம்ம ஐடி சஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு உங்களை ஹேக் போட்டவங்களுக்கு கிளச் பேல் யூஸ் பண்ணவங்களுக்கு நிறையா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எது நீங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆச்சோ அந்த டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மாற்றி கொடுத்துடக்கூடாது. உங்கள் ஐடி எப்படி சஸ்பெண்ட் ஆச்சோ கரெக்டாக கொடுங்க. ஓகே, ஏன்னா அவன் கலைஞர்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எப்படி தான் அவங்க ஐடி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. பட் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, இதனால தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கொடுக்குறது வந்து அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஐடியை வந்து கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதை மனசில் வச்சுட்டு கரெக்டாக கொடுங்க. இப்போ வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, நான் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஹேக் கூட வந்து ஹேக் போட்டு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த ஐடி. அதனால் வந்து நான் ஹேக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதை வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜப்செட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் தெரியாமல் நான் அந்த டாக்ஸ்லேயே வந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். இதை வந்து நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்து அந்த ஜப்செட்னு ஒரு ஆப்ஷன் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, அது வந்து ஃபுல்லாகவே நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து தனியாக கட் பண்ணிட்டு போய் அதில் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட்டில் வந்து ஃப்ரீ பேர்னு ஸ்டார்ட் ஆகணும். கீழே வந்து அந்த டாக்ஸ் கொடுக்குற இடத்துல வந்து டியர் கரைனானு ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா, அதை மனசில் வச்சுட்டு கரெக்டாக பண்ணுங்கள். இது அவ்வளோதான். இப்படி இதை பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த நிக் நேம் ஃப்ரீ பேரில் வச்சுருக்கேன் நிக் நேமுக்கு அப்புறம் கரெக்டாக கேட்பாங்க. இது வந்து நீங்கள் யாருமே வந்து நிக் நேம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து டைப் பண்ணவே கூடாது. ஓகேவா, சாரி, நீங்கள் வந்து லெட்டரில் வந்து டைப் பண்ணக்கூடாது. ஓகேவா, டைப் பண்ணாமல் நீங்களே உங்கள் நேம் வந்து வச்சுருப்பீங்க. ஒரு நேம் வச்சுருப்பீங்க, ஸ்டைலாக கூட வச்சுருப்பீங்க, நிறையா எக்கச்சக்கமான ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எப்பப் சப்போர்ட், நான் போன வீடியோ நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. அந்த எப்பப் சப்போர்ட் நிறைய வீடியோ கொடுத்துருப்பேன். எப்பப் சப்போர்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். அதிகமாக எனக்கு தெரிஞ்சு நிறையாவே தெரிஞ்சிருக்கு எப்பப் சப்போர்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சஸ்பெண்ட் ஐடியா லாகின் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களோட நிக் நேம் எல்லாமே என்ன மாதிரி ஃபாண்ட்டில் என்ன மாதிரி டிசைன் வச்சுருக்கோங்க எல்லாமே பக்காவாக வந்துடும். உங்கள் ஐடியா வந்துடும் அதில். ஓகேவா, நீங்கள் அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. கீழே யூஐடின்னு இருக்கும், அந்த இடத்துல உங்களோட கரெக்டான சஸ்பெண்ட் ஆனோட யூஐடியை கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. இல்லை டைப் பண்ணி அதை கூட டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனால் வந்து உங்களோட நிக் நேமை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து மட்டும்தான் பேஸ்ட் பண்ணணும். மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுங்கிறது. ஓகேவா, யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு தெரியல, திருட்டு குட்டிங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ இவ்வளோ தான். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஐக்கான் மாதிரியே வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் ஒரு சென்ட் மட்டும் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக சென்ட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் கூட ஆகாது. எனக்கு தெரிஞ்சு 5 நாள் 6 நாளைக்குள்ள ஓகேவா 5 டேஸ்க்குள்ளே வந்துடும். அவங்கள்ட்ட இருந்து ரிப்ளை வந்துடும். ஓகேவா, ரிப்ளை வந்து முதல்ல எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. மறந்துடாமல் என்ன மாதிரி ரிப்ளை வந்திருக்கு, என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சில வேறு ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. சில வீடியோ நார்மலாக வந்து கிளச் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நார்மலாக ஹேக்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயிலை பார்த்ததுமே உங்கள் ஐடியை வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியை வந்து அன்சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சஸ்பெண்ட் ஓகே அன்சஸ்பெண்ட் பண்ணியிருக்க உங்கள் ஐடியை வந்து எனக்கு மறந்துடாமல் வந்து அப்படியே விட்டுறாமல் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து எனக்கு வந்து டெய்லி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி ரிட்டன் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட வாய்ஸ் மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பக்காவாக பார்த்து முடிச்சுட்டு எல்லாமே சப்மிட் பண்ணிடுங்க. இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ வந்து நான் கொடுத்துறேன். ஓகேவா, பை பை.